குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். கிரக வலிமை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். 2026 ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது? சனி பகவான் ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானமான ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இருக்காரு. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் புதன் யோக ஸ்தானத்துல இருக்காங்க. எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நிறைய டென்ஷன் அலைச்சல் எப்பவுமே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் உச்சமா இருக்கும்போது ரொம்ப ஷார்ட் டெம்பர்டா இருப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் எதுக்கு ரியாக்ட் பண்றாங்கன்னே தெரியாது இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஆனாலும் இந்த 2026 ரொம்ப சூப்பரா உங்களுக்கு இருக்க போகுது. எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்ன அப்படின்னா, ஒரு கிரகங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நம்ம இருக்கும்போது அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காலை வைக்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கும். சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்காரு. அப்போ உங்களுடைய ஆசைகள், பொதுவாகவே சனி ரொம்ப லேட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்க இவ்வளோ வருஷமா நீங்க நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு சூப்பரா தரப்போறாரு இந்த 2026. உங்களுடைய மூத்த சகோதரனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகுது. ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரன். சரி, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அவங்க எல்லாத்துக்குமே ஒரு வயதானவர்கள், ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன், இல்லை உங்களுடைய வழிகாட்டியா இருக்கலாம். அவங்க மூலியமா நல்லது நடக்க போகுது. ஸோ நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருப்பீங்க. நான் சொன்னேன் இல்லையா, டென்ஷன் அலைச்சல் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. அப்போ உங்களுடைய டென்ஷனையும் கன்ஃபியூஷனையும் விளக்குறதுக்கு ஒரு வழிகாட்டியா ஒரு நபர் வருவாரு. அவர் மூலியமா உங்களுக்கு லாபங்கள் நடக்கும். ஸோ நிறைய பிஸ்னஸ் எல்லாமே நீங்க உருவாக்க நினைப்பீங்க. புதுசான ஒரு திட்டங்கள் அப்படிங்கும்போது தாயினால் நன்மை நடக்க போகுது. ஸோ அம்மாவே உங்களுக்கு ஒரு குருவா இருந்து வழிகாட்டக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 நடக்க போகுது. சுக்கிரனும் புதனும் நல்ல நிலைமையில இருக்காங்க இல்லையா, அப்போ நிறைய ரெகுலர் வருமானங்கள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நமக்கு எப்பவுமே பண ஃப்ளோ வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படிதான் இருக்க போகுது. சுயஜாதகத்தை பாருங்க. எல்லாருமே சுயஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா என்ன மாதிரியான கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். நல்ல விஷயங்களுக்கும் நம்ம பரிகாரம் செய்யலாம். இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? புதன் சனி சுக்கிரனையும் இணைந்து நம்ம பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஸோ பிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சனுக்கு உதவி செய்யுங்க. தெருவில் இருக்கும் நாய்களுக்கு உணவு கொடுங்க. அதே மாதிரி ஆசிரமங்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க. உங்க லைஃப் சூப்பரா இருக்கும்.